54லேருந்து 9 வருஷம் காமராஜர் நாட்டாண்டார். 9 வருஷம் ஜெயில் இருந்தார், 9 வருஷம் நாட்டாண்டார். அவர் சாகும்போது தலைமைட்டு 140 ரூபாயும் 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி செருப்பு, 5-6 புத்தகம் இதுதான் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒரு தலைவனைக்கு பார்க்க முடியுமா? சாகும்போது சொத்தே அவருக்கு ஒரு தலைகணி கடையில் ஒரு 140 ரூபாயும் 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி 5-6 புத்தகம், செருப்பு இதுதான். அப்படிப்பட்ட காமராஜர் நீங்கள் தோக்கடிச்சிங்களே, அது ஏன் தோக்கடினா உங்களுக்கு அப்போ காமராஜர் தேவையில்லை, மாற்றம் வேணும் நீங்கள் புரியும் உனக்கு. அப்போ பக்தபட்சமாக இருந்துன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு விஷக்கிருமிகள் பரவி எடுத்துன்னு சொன்னார். திமுக பவருக்கு வந்தோடனே விஷக்கிருமிகள் பரவி எடுத்துன்னு சொன்னார். பட் அது விஷக்கிருமிகள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவங்க 69 வருஷம் ஆண்டுருக்காங்கல்ல, திமுக ஆட்சி 69 வருஷம் ஆண்டுருக்காங்கல்ல, அதுவும் பிடிக்காம தானே இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. யார் வேணுங்கிறது மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் முடிவு பண்ணால் அந்த மனப்பூர்வமாக நம்ம ஏற்றிட்டு போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 95% இளைய தலைமுறை முதல் தலைமுறை ஓட்டு போடணும். பூரா 90% காசு வாங்காமல் ஓட்டு போட்டுருக்காங்க. பெண்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் யாரு? என் பையனில் என் பேரன் ஓட்டு போட்டுருக்கான். அவன் பேரன் தான் அடுத்த வாழ போகிறவன். நான் 5 வருஷம் அது சேர்த்து போக போகிறேன். அந்த தலைமுறைக்கு எங்களுக்கு சரியான தலைவன் முடிவு பண்ணும்போது அதை தப்புன்னு சொல்லுது. நீங்கள் யாரு? நல்லது பண்ணுவார் நம்புவோம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 வருஷம் சினிமா மட்டுமே அரசியலே அமைச்சிருக்கு, அரசியல் கட்டமே உருவாக்கி. சரி, அது சரியா இருக்கு சார்? அது சரி சார். நீங்க காந்தி காலத்திற்கு அது முந்தின காலத்துல அரசியல் தலைவர்களுடைய தாக்கம் ஜாஸ்தி இருந்தது. விடுதலை நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தாக்கம் ஜாஸ்தி இருந்தது. அதுக்கப்புறம் மக்களை ஈர்த்தவங்களே க்ளோஸ்அப்ல சினிமாக்காரங்க தான். புரிதவங்களுக்கு நாடு சுதந்திரம் முடிஞ்சப்ப பார்த்தீங்கன்னா என் டி ராமாவாகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும் க்ளோஸ்அப்பில் வர்றாங்க அவங்க. ஸோ இவங்க தான் மேட்னி ஐடியல் சொல்கிறீங்களா, இவங்க ஐடியல் ஆகிடுறாங்க. ஸோ இவங்க அந்த படத்தை வெளியாக சொல்கிறதும் வெளியே சொல்கிறது ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால தான் அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து பாருங்களேன். இப்போ கருணாநிதி அண்ணா சினிமாவுக்கு வசனம் எடுத்து வந்தாரு. நேரடியாக சினிமாக்குள்ள வெளியே சினிமாவுக்கு பல ஒரு வேலைக்காரி படத்துக்கு வசனம் எடுத்துன்னு தான். இதுமாதிரி கலைஞர் வசனம் எடுத்துன்னு தான். இன்னும் சொல்லப்போனால் அவர் காகித பூவை இன்னும் படம் நாடகம்லாம் கூட நடிச்சிருக்காரு. மனோரமா கூட கலைஞர் நாடகம் நடிச்சிருக்காரு. பேசிக்கலி நடிகர் வந்தவர். அப்புறம் அந்த குரூப்புக்கு தான் படிச்சது. எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தார், விஜய் நாகரம் வந்திருக்கோம். புரிந்தவங்களுக்கு அது மக்களுக்கு அதிகமாக நெருக்கமாகறவங்க மற்ற ஆளுகளை விட சினிமாக்காரங்க. அதனால தான் அந்த குரூப் அதுக்கு என்ன பண்றது? அவங்க எல்லாம் படிச்சவனா இருக்கானுங்க. மக்களுக்கு அறியாமை இருக்க வரைக்கும் அரசியல்வாதிகளும் சினிமாக்காரன் படிச்சுக்கோங்க. புரியுது? மக்களுக்கு அறியாமை தொடர்ந்து இருக்க வரைக்கும் அரசியல்வாதி சினிமாக்காரன் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு அறிவு வந்தால் நீங்க படம் ஏன் பார்க்குறீங்க? அப்புறம்